إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக துல்ஹிஜ்ஜா மாதம் வந்தால் அதிகமாக பேசப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் அங்கே அதிகமாக நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயும் பல விதமாக பல சூறாக்களிலே பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். விசேஷமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாகவும் அவர்களுடைய சிறுபிராயம் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா நபி மூசாவை பற்றி சொல்லியிருக்கின்றான். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்ததற்கு பின்னால் நபியாக அனுப்பப்பட்ட காலத்திலே அங்கே அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், யாருக்கு அனுப்பப்பட்டார்கள், அது போன்ற விஷயங்களையும் அவர்கள் எப்படி இவர்களுடன் நடந்து கொண்டார்கள் பற்றிய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பல சூறாக்களிலே சொல்லியிருக்கின்றான். அதே போன்று நபி மூசாவுடைய எதிரி ஃபிர்அவுனும் அவனுடைய சமூகத்தினரும் மூழ்கடிக்கப்படக்கூடிய அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு நபி மூசாவும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் பாதுகாக்கப்பட்ட சம்பவத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். அவ்வாறு பாதுகாக்கப்பட்டதற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த பனு இஸ்ரவேலர்களுடன் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அங்கே என்னென்ன சிரமங்களை கண்டார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றான். பல இடங்களிலே சுமார் அல் குர்ஆனிலே பல சூறாக்களிலே 34க்கும் மேற்பட்ட சூறாக்களிலே சுமார் 130க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் தஆலா நபி மூசாவுடைய பெயரை சொல்லியிருக்கின்றான். நபி மூசாவுடைய பேர் வராது ஜுஸே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா குர்ஆனின் எல்லா பகுதியிலேயும் அல்லாஹ் தஆலா நபி மூசாவை பற்றி சொல்லியிருக்கின்றான். என்றாலும் குறிப்பாக வரலாறு ரீதியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமாக ஃபிர்அவுனுடன் ஏற்பட்ட இந்த வரலாறு சம்பந்தமாக சூரத்துல் அஅராஃப், அதாவது 7வது அத்தியாயம், அதே போன்று 10வது அத்தியாயம், அதே போன்று 20வது 26வது அத்தியாயங்கள், அதே போன்று 27வது 28ஆம் அத்தியாயங்கள் போன்ற பல அத்தியாயங்களிலே அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறுபிராயம், அவருடைய வளர்ப்பு, அதற்கு பின்னால் அவர் நபியாக அனுப்பப்பட்டு ஃபிர்அவுனுடைய கூட்டத்துடன் வளர்ந்த முறைகள், அங்கே வாழ்ந்த முறைகளை பற்றி விவரிக்கின்றான்.
அதே போன்று அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஅராஃப்ல, அதே போன்று யூனுஸ், ஷுஅரா போன்ற சூறாக்களிலே சொல்லியிருக்கின்றான். அவர்கள் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்களுடன் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா, அதே போன்று சூரத்துல் மாஇதா 5ஆம் அத்தியாயம், அதே போன்று 7ஆவது அத்தியாயம் அஅராஃப் போன்ற சூறாக்களிலே சொல்லியிருக்கின்றான். இப்படி குர்ஆனிலே பல சூறாக்களிலே விரிவாக நபி மூசா நபியுடைய சம்பவங்கள், வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வேறு எந்த ஒரு நபியும் இல்லாமல் மிகவுமே கஷ்டப்பட்ட ஒரு நபி தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய சகாக்களில் ஒருவரால் ஒரு நோவினைக்கு உள்ளாகிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ரஹிமல்லாஹு மூசா, மூசாக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும், ஃபகத் ஊதிய ஃபில்லாஹி அக்ஸர மின்னி, அவர் என்னை விட அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்னு சொல்லி. ஏனென்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையிலே நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து ஃபிரௌனுடைய சமூகத்துடன் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். அவருடைய சமூகத்துடன் பல சவால்களை எதிர்கொண்டார்கள். அவர்களுடன் கஷ்டப்பட்டு இறுதியாக அங்கிருந்து தப்பி அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய சேர்த்து பாதுகாப்பாக கூட்டிட்டு வரக்கூடிய இடத்துல அந்த பனு இஸ்ரவேலர்களாலும் பல கஷ்டங்களை அதை சந்தித்தார்கள். எந்த ஒரு நபியுடைய வரலாறுகள் பார்க்க முடியாது. பெரும்பாலும் நபிமார்கள் அவர்களுடைய எதிரிகளால் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள். நபி மூசாவை பொறுத்தவரையில எதிரிகளாலும் சோதிக்கப்பட்டார்கள், தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகத்தாலும் பனு இஸ்ரவேலர்களாலும் சோதிக்கப்பட்டார்கள். கடைசி 7ஆவது கட்டத்தில் துஆ கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த இரண்டு சமூகத்துக்கும் என்ன தொடர்பு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய சமூகத்துக்கும் பனு இஸ்ரவேல் இரண்டு ஷாராருக்குமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றால் அந்த இரண்டு ஷாராருக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாக குர்ஆனுடைய வரலாற்றை வச்சு நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் பரம்பரை, அதாவது இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடிய அந்த பரம்பரையில வந்த ஒரு நபி தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்ராயேல் என்று யாருக்கு சொல்வதாக இருந்தால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயேல். அல்லாஹ் தஆலா நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட இன்னும் 11 பிள்ளைகளாக 12 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த 12 பிள்ளைகளும் தான் குர்ஆனிலே அல் அஸ்பாத் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள். இந்த 12 பேருடைய சந்ததி வரித்தோன்றல்கள் தான் பனு இஸ்ராயேலர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய பனு இஸ்ராயேல். இன்றைய இஸ்ரவேல் நாட்டு என்று சொல்லக்கூடிய அவர்கள் மாத்திரமல்ல, பொதுவாக அந்த இஸ்ரவேலர்கள் யாருக்கு சொல்வதாக இருந்தால் இன்று அந்த நாட்டில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாத்திரமல்ல, அதில் இஸ்ரவேலர்களும் இருக்கின்றார்கள், இஸ்ரவேலர்கள் அல்லாத யூதர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கு சொல்வதாக இருந்தால் இந்த யாக்கூப் நபியுடைய 12 பிள்ளைகளுடைய வழித்தோன்றலே வந்தவர்களுக்கு தான் அந்த பேரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயேல் என்ற பெயருக்கு சொந்தக்கார யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடன் ஆரம்பத்திலே பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் இன்றைய பிலஸ்தீன் நாடு. இன்றைய பிலஸ்தீன் பகுதி, ஷாம் பகுதியிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய காலத்திலே தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய சகோதரர்கள் அங்கே கிணற்றிலே போடப்படுகின்றார்கள். அங்கே அவர்கள் கிணற்றில் பிறக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் அங்கே எகிப்து நகரத்திலே சென்று அங்கே களஞ்சிய சாலைக்கு அவர் பொறுப்பாளியாக மாறுகின்றார். அந்த வரலாறு அல்லாஹ் தஆலா சூரத் யூசுஃபிலே சொல்லியிருக்கின்றான். எனவே எப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துக்கு சென்று அங்கே அரசர் பதவியில் இருக்கின்றார்களோ அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு பட்டினி ஏற்படுகின்றது. அந்த பட்டினி நேரத்தில் அந்த பட்டினியை தீர்ப்பதற்கான பஞ்சத்தை தீர்ப்பதற்காக உதவி கேட்டு வந்த தன்னுடைய சகோதரர்களுடன் தன்னை அடையாளப்படுத்தி அதற்கு பின்னால், அதாவது ஏற்கனவே அங்கே ஷாம் பகுதியில் பிலஸ்தீன் நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை, தாய், சகோதரர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு வரும்படி அவர்கள் பணித்தார்கள். எனவே பலஸ்தீனத்தில் இருந்த அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய பிள்ளைகளும் அவ்வாறு எகிப்துக்கு, மிஸ்ருக்கு வருகின்றார்கள். அங்கே வாழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். இப்படி காலம் போகின்ற சுமார் 300-400 வருடங்கள் வரலாற்று ஆசை சொல்கிறார்கள், அல்லாஹ் ஆலம். ஆனால் அதற்கு பின்னால் தான் அங்கே எகிப்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் கிபித்தி சமூகம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு மன்னர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் ஃபிரௌன் என்ற பெயர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த ஃபிரௌன், அது அவனுடைய ஒரிஜினல் பெயர் அல்ல, அது அந்த மன்னர்களுக்கு வைக்கப்படக்கூடிய சிறப்பு பெயர் தான் ஃபிரௌன் என்பது.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த ஃபிரௌன் அவனுடைய உண்மையான பேர் என்னென்பதை பற்றி சரியான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களிலே வரலாற்றாசிரியர் பலவிதமான பெயர்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த ஃபிரௌனுடைய இந்த சமூகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அந்த அண்மை காலங்களிலே இந்த பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக மாற்றி விடுகின்றார்கள். அடிமைகளாக மாற்றி பலவிதமான துன்பங்களை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தضعஃபு தாயிஃபத்தன் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஅஹும் வயஸ்தஹ்யி நிசாஅஹும். இந்த ஃபிரௌன் பூமியில பெருமை அடித்து தன்னை உயர்வாக கருதி கொண்டு அந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களை பல பிரிவுகளாக பிரித்து விட்டான். பிரித்து அவர்கள் ஒரு சாராரை, அதாவது அடிமைகளாக பலவீனப்படுத்தி அடிமைகளாக வைத்து அவருடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டும் பெண் பிள்ளைகளை வாழ வைத்துக் கொண்டும் இருந்தார் என்பதாக இந்த ஃபிரௌனுடைய அடாவடித்தனங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த நிஅமத்துகளில் ஒன்றாக சொல்லி காட்டக்கூடிய இடத்துல வைத் நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமுனக்கும் சூஅல் அஸாப், அதாவது உங்களை ஃபிரௌனுடைய சமூகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள். யஸூமுனக்கும் சூஅல் அஸாப், படு மோசமாக உங்களை அவர்கள் வழிநடத்தி உங்களை தண்டித்தார்கள், உங்களுக்கு வேதனை தந்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2 காரணங்களுக்காக நபியாக அனுப்புகின்றான். ஒன்று, ஃபிரௌனுக்கும் அவனுடைய சமூகத்துக்கும் நேர்வழி காட்டுவதற்காக வேண்டியும், இரண்டாவதாக அங்கே அடிமையாக இருக்கக்கூடிய அந்த மூசா நபியுடைய சந்ததி அவருடைய பரம்பரையினர் பனு இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்தில் மீட்டெடுப்பதற்காக வேண்டியும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா நபிக்கு துணையாகவும் அனுப்புகின்றார். இந்த சம்பவத்தை பற்றி நிறைய சூரத்து தாஹா போன்ற பல சூறாக்களில் அழகா உரையாடல்களில் நிறைய பார்க்கலாம். எங்களுக்கு குர்ஆனை மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்து சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அவர்களுடைய நிலைமை போய்கொண்டிருக்கூடிய இடத்துல தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போனார்கள். சென்று அவனுக்குரிய தாவாக்களை கொடுத்தார்கள். ஆனால் அவன் எங்கொன்றும் ஏற்றுக்கொள்ள மறுத்து அன ரப்புக்குமுல் ஆலாண்டான், நான் தான் உங்களுடைய உயர்ந்த இரட்சகன், என்னை தவிர யாரும் இரட்சகன் இல்லை என்பதாக பெருமை அடித்துக் கொண்டு தன்னை ஒரு இரட்சகனாக கடவுளாக இறைவனாக வாதாடி கொண்டிருந்தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலவிதமான அத்தாட்சிகளை, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய வேதனை கடுமையான என்பதை காட்டுவதற்காக பலவிதமான அத்தாட்சிகளை கொடுத்தான். குர்ஆன் ஒரு இடத்துல சொல்கின்றான், வலகத் ஆத்தீனா மூசா 9 ஆயாத்தின் பையினாத், நாங்கள் மூசாவுக்கு திட்ட தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம். ஃபஸ்அல் பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயலை கேட்டு பாருங்கள் அவர்களுக்கு கொடுத்த அத்தாட்சிகளை சொல்லி. அது என்ன 9 அத்தாட்சிகளும் அல்லாஹ் தஆலா வெவ்வேறான 3 இடங்களில் அந்த அத்தாட்சிகளை பற்றி சொல்லுகின்றான். ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், ஃபால்கா மூசா அஸா ஃபைதா ஹிய சுஹ்பான் முபீன், நபி மூசாவுக்கு ஒரு தடி இருந்தது, அந்த தடியை கீழே போட்டால் ஒரு பாம்பாக மாறிவிடும். இது ஒரு முதலாவது அத்தாட்சி. இரண்டாவது அத்தாட்சி வனஸஅ யதஹு ஃபைதா ஹிய பைதாஉ லின்னாஸிரீன், தன்னுடைய சட்டை பைகளை கையை விட்டு எடுப்பார்கள், அது அவ்வாறு பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசமாக வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக கை மாறிவிடும். இது இரண்டாவது அத்தாட்சி. இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான், வலகத் அஹத்னா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன வனக்ஸின் மின ஸமராத், நாங்கள் ஃபிரௌனுடைய சமூகத்தை நாங்கள் எப்படி பிடித்தோம் என்றால் பஞ்சத்தை வறுமையை கொண்டும் அவர்களுடைய அந்த விளைச்சல்களிலே பயிர் பச்சை விளைச்சல்களிலே குறைவை ஏற்படுத்த கொண்டும் நாங்கள் அவர்களை சோதித்தோம் என்று இன்னும் 2 அத்தாட்சிகளை சொல்கின்றான். மீதி 5 அத்தாட்சிகளையும் அல்லாஹ் ஒரே வசனத்தில் சொல்கின்றான். அவர்கள் சொன்னார்கள், வகாலு மஹ்மா தஅத்தினா பிஹி மின் ஆயத்தில் லிதஸ்ஹரனா பிக ஃபமா நஹ்னு லக பிமுமினீன், அந்த சமூகம் நபி மூசா பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எங்களிடத்தில் சூனியம் செய்வதற்காக என்ன விதமான அத்தாட்சிகளை அடையாளங்களை அற்புதங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஈமான் கொள்ளவே மாட்டோம் என்று மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் ஸஃபாதிஅ வத்தம ஆயாத்தி முஃபஸ்ஸலாத், 5 விதமான அத்தாட்சிகளை சொல்கின்றான். நாங்கள் அவர்களுக்கு தூஃபான் பெரிய ஒரு வெள்ளத்தை அனுப்பினோம். வெல் ஜராத வெட்டுக்கிளிகளை கொண்டு சோதித்தோம். எங்கு பார்த்தால் வெட்டுக்கிளியுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவதிப்பட்டார்கள். வெல் கும்மல, கும்மல் என்று சொல்ல அற்பமான தலை வைக்கக்கூடிய பேன், அந்த தலையில இருக்கக்கூடிய பேனை கொண்டு அவர்களை சோதித்து அவருடைய குடிப்பானங்கள் அவருடைய உணவுகள் எல்லாத்திலுமே பேன் கொட்டி கிடக்கும். இவர் பேனை கொண்டு நாங்கள் சோதித்தோம் சொல்கின்றான். அதே போன்று தவளைகளை கொண்டு சோதித்தோம். வத்தம இரத்தத்தை கொண்டு சோதித்தோம். எதனை பருக எடுத்தாலும் இரத்தமா மாறிவிடும். இவ்வாறு பலவிதமான சோதனைகளை கொடுத்தார். இந்த ஒவ்வொரு சோதனை வரச்சலையும் என்ன சொல்லுவார்கள் அதாவது மூசாவே உங்களோட ரப்பிட்ட சொல்லி இந்த சோதனைகளுக்கு நீக்கிருங்க, நாங்கள் உங்களுக்கு ஈமான் கொள்வோம்னு சொல்லி ஒவ்வொரு முறை துவா கேட்பார்கள். ஆனால் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சோதனை எடுத்து விடுவான், ஆனால் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள்.
கடைசியாக அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கின்ற நபி மூசாவுக்கு, நீங்களும் உங்களுடைய சமூகமும் சேர்ந்து இந்த ஊரை விட்டு, இந்த எகிப்தை விட்டு நீங்களுடைய பழைய இடத்துக்கு போங்க, அதாவது பலஸ்தீன் பகுதிக்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அப்பொழுது தான் அந்த அல்லாஹ் தஆலா ஃபாஸ்ரி பிஇபாதி லைலன் இன்னக்கும் முத்தபஊன், என்னுடைய சமூகத்தை, என்னுடைய அடியார்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் இரவு நேரத்தில் தப்பித்து சென்று விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நிச்சயமாக உங்களை பின்துரத்தி வருவார்கள். இன்னக்கும் முத்தபஊன், நீங்க போங்க, உங்களுக்கு பின்னால் அவங்க விரட்டி வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல அல்லாஹ் இன்னொரு ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுனு வஜுனூதுஹு, ஃபிர்அவுனும் அவருடைய சமூகமும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் சொல்லிவிட்டு அங்கே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அந்த கடலுக்கு வந்துடனே தடியினால் கடலுக்கு அடிக்கும்படி சொல்கின்றான். கடல் 12 பாதைகளை பிறந்து விடுகின்றது. ஒவ்வொன்றும் பெரும் மலைகளை போன்று அதிலே தரையில நடப்பதை போன்று நடந்து மறுக்கரையை சென்றடைந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னர் துரத்தி கொண்டு அந்த ஃபிரௌனுடைய சமூகம் அவர்களும் அந்த கடலுக்குள் இறங்கி அவர்களை துரத்தி கொண்டு போயினார்கள். நடுவுக்கு வந்த அல்லாஹ் தஆலா பழைய மாதிரி கடலை மாறும்படி கட்டளையிடுகின்றான். அங்கே அவ்வாறே மூழ்கடிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கடைசியாக சொல்கின்றான், அந்த கடைசி நேரத்தில் ஃபிரௌன் ஈமான் கொள்கின்றான். ஹத்தா இதா அத்ரகுல் வரகு கால அமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமன்து பிஹி பனு இஸ்ராயீல். அதாவது அந்த கடைசி தொண்டை குலுக்கிட்டு அவன் மூழ்கக்கூடிய நேரத்தில் சொல்கின்றான், பனு இஸ்ரவேலர்கள் அந்த நேரத்தில் கூட அவனுடைய பெருமையை பாருங்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாமல் எப்படி சொல்கின்றான், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆன வக்கத் அஸைதும் கபூல் சொல்கின்றான். இவர்களுக்கு நல்ல பாவங்களை செஞ்சுட்டு இப்போ நீ ஈமான் கொள்ள வருகின்ற சொல்லி அல்லாஹ் தஆலா அதை மறுத்து விடுகின்றான். சொல்லிவிட்டு ஒரு வாக்கை கொடுக்கின்றான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் உன்னுடைய இந்த சரீரத்தை நான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா நாங்கள் பாதுகாப்பு அல்லாஹ் வாக்கு கொடுக்கின்றான். எனவே இதுதான் இஸ்லாமிய பொதுவாக மனித வரலாற்றிலே கடைசியாக ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு சமூகம் இந்த ஃபிரௌனுடைய சமூகம் தான். இந்த சமூகத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா மாற்று வழியாக ஜிஹாத் என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். இங்கே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டு தன்னுடைய சமூகத்தின் அவ்வாறு பலஸ்தீனத்துக்கு போவதற்காக வருகின்றார்கள். வரக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. கொஞ்சம் தூரம் அப்பதான் இணை வைப்பிலிருந்து அந்த கொடுங்கோலர்களிடத்தில் பாதுகாத்து கூட்டிட்டு வருகின்றார்கள். வரக்கூடிய கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் தூரம் போச்சல்ல அங்கே ஒரு கூட்டை சிலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பழையதெல்லாம் மறந்துட்டு இஜ்அல்லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹன் கேட்டு விட்டார்கள். இவங்களுக்கு நிறைய சிலை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் சிலையத்தான்னு சொல்லி சிலையத்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டு சிலையத்தாங்கன்னு சொல்லி நபி மூசாட்ட அந்த கூட்டம், ஈமான் கொண்ட கூட்டம் சிலை வணங்குறதுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். இவ்வாறு இவர்கள் யாருன்னா ஈமான் கொண்டு எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எப்படியோ அப்படித்தான் நபி மூசாவுக்கு பனு இஸ்ராயீலர்கள். ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்கள் நபி தோழர்கள் சஹாபாக்கள் நபிக்கு மிகவும் உயிரை கொடுத்து ஒத்துழைப்பு வழங்கினார்கள், பக்க பலமா இருந்தார்கள். ஆனால் இவர் முழுக்க கொடுமை தான் படுத்தினார்கள் மூசா நபி சமூகம். அதே மாதிரி இன்னொன்று கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா நேரடியாக காட்டும்படி சொல்கின்றார்கள். அரினல்லாஹ ஜஹரத்தன் கேட்டார்கள். இவ்வாறு பலவிதமான சோதனைகளை கொடுத்தார்கள் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இவ்வாறு சோதனைகளை தாங்கிக் கொண்டு பிலஸ்தீனத்துக்கு போகக்கூடிய இடத்துல அங்கே போக முடியாதுன்னு அடம் பிடித்து விட்டார்கள். நாங்கள் உள்ளே போக மாட்டோம். இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அங்கே ஒரு அடக்கியாளர் கொடுங்கோலக ஒரு பாட்டு இருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து வெளியே போகும் வரையில நாங்கள் உள்ளுக்கு போக மாட்டோம்னு சொல்லி, அப்போ அங்கே அடக்கியாளர்கள் கொடுங்கோல் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க இடத்த பிடிச்சிக்க நிற்கிறாங்க. இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை இந்த பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு சொந்த இடத்துக்கு வருகின்றார்கள். அங்கே இவங்க போக ஏன்னா அடம்பிடிக்கிறாங்க. ஏன் காரணம், அங்கே ஒரு கொடுங்கோல் கூட்டம் ஒன்று இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே போனதுக்கு பின்னால தான் நாங்கள் உள்ளே போவோம்னு சொல்கிறார்கள். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தில் இந்த 2 பேர் சொல்கிறார்கள், கால ரஜுலானி மினல்லதீன யகாஃபூன அன்அமல்லாஹு அலைஹிமா உதுகுலு அலைஹிமுல் பாப். அந்த 2 பேர் சொல்கிறார்கள், நீங்க கதவை திறந்து நீங்க உள்ளுக்கு போங்க. ஃபைதா தஹல்துமூஹு, நீங்க உள்ளுக்கு போய்ட்டு போராடினால் ஃபைன்னக்கும் முஹாலிபூன், நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. அப்போ இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் மனித வரலாற்றில் முதலாவதாக ஜிஹாத் ஷரியத்தாக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அறிஞர்கள் கூறினார்கள். அதற்கு முன்னால ஒரு நபி ஒரு சமூகத்துக்கு தஅவா செஞ்சு அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் ஏற்றுக்கொண்ட சமூகத்தை மட்டும் பாதுகாத்துட்டு அடுத்து அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழித்து விடுவான். அதில் கடைசி அழிக்கப்பட்ட சமூகம் தான் ஃபிரௌனுடைய சமூகம். இதுக்கு முன்னால் ஆது சமூகம், அதே போல் சமூது சமூகம், நபி ஷுஐபுடைய கூட்டம், லூத் நபியுடைய கூட்டம், இப்படி நிறைய கூட்டமாக அழிக்கப்பட்டார்கள். எப்போ நபி மூசா ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு பின்னால் அப்படி பெரிய ஒரு கூட்டமாக அழிக்கப்படவில்லை.
அந்த குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் அளிக்கப்படுவார், அல்லது வேறு வேறு தண்டனைகள் மூலமாக தான் அளிக்கப்பட்டார். காரணம் அல்லாஹ் தஆலா அதோட இந்த போராடக்கூடிய ஒரு ஜிஹாத் என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தி விட்டார். அதில் முதலாவது ஜிஹாத் இந்த பலஸ்தீனத்தை வெற்றி கொள்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தை கூட்டிட்டு போனார்கள். ஆனால் அடம்பிடித்து விட்டார் ஏலான்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவமதிக்கக்கூடிய அமைப்பில் சொல்லிவிட்டார்கள், இதுஹப் அந்த வரப்புக ஃபகாத்தில, மூசா நீங்களும் உங்களோட ரப்பும் சேர்ந்து பேசி யுத்தம் செய்யுங்க, இன்னா ஹாஹுனா காயிது, நாங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமாகத்தான், இவ்வளவு தொல்லைகள் தாங்க முடியாமத்தான் கடைசி ஏழாம துவா கேட்டார்கள். கால ரப்பி இன்னி லா அம்லிக்கு இல்லா நஃப்ஸி வாஹி, இறைவா என்னையும் என்னுடைய சகோதரன் ஹாரூனை தான் எனக்கு வேறு எந்த ஒரு சக்தியும் இவர்களை மட்டும் எங்களை மட்டும் தானே பாதுகாத்துக்களுக்கு கேளு. ஃபஃப்ருக்கு பைனனா வபைன கௌமில் ஃபாசிகின், இந்த கெட்ட சமூகத்தில் என்னை கொஞ்சம் எங்களை பிரிச்சு விட்டுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா துவா கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கால ஃபைன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சன, இவர்கள் இப்பொழுது போக ஏலான்னு சொல்கின்றார்கள், அவர்களுக்கு 40 வருடங்களுக்கு அந்த பூமிக்குள்ளே நுழைவது ஹராமாக்கப்பட்டு விட்டுன்னு சொல்லி. எத்தீகூன ஃபில் அர்த், அந்த 40 வருட காலத்தில் பூமியை சுற்றி தீர்வார், இடமில்லாமல் சுற்றி தீர்வார் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு போவார்கள், அடுத்த நாளுக்கு அதே இடத்துல வந்து நிற்பாங்க. இப்படி அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுத்தார் கடைசியாக. இது மூசா நபி ஏற்றுக்கொண்ட சமூகம். என் அன்புக்குரிய சகோதரர்கள், சுருக்கமாக மூசா நபியுடைய இந்த வரலாறு தான். இந்த 40 வருட கால பகுதியிலே தான் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பேருமே மரணிக்க செய்து, அதற்கு பின்னால் யூஷா பின் நூன் என்ற ஒரு மன்னர், ஒரு நபி வந்து அவர் படையெடுத்துக்கொண்டு போய் தான் நாங்கள் பலஸ்தீனத்தை வெற்றி கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், இதுதான் சுருக்கமாக அந்த அவர்களுடைய சரித்திரம். இங்கே நாங்கள் பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா? இன்று இஸ்ரவேலர்கள் அந்த பலஸ்தீன் நாடு வந்து எங்களுடைய பூமி, எங்களோட மூதாதையர் யாக்கூபுடைய பூமி, நாங்கள் பனு இஸ்ரவேல் நாங்கள் சொந்த பூமி, நாங்கள் அங்கே தான் இருந்தோம் என்றெல்லாம் இன்று சொல்லிக்கொண்டு அங்கே முஸ்லீம்களை விரட்டி அடித்துக்கொண்டு அங்கே தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இது எங்களோட பூமின்னு சொல்கிறார்கள். நபி மூசா கூப்பிட்டு அழைத்த நேரத்தில் போக ஏலாண்டவர்கள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்கன்னு பூமின்னு கூப்பிட்டு நேரத்தில் ஏலாண்டு சொன்னால் இன்றைக்கு வாதாடி கொண்டு இது எங்களோட பூமின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றைய நேரத்தில் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பூமியாக அவர்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தன்னு சொன்னால் அவர்கள் அத்தனை பேருமே மூமின்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த பூமியை வந்து நாங்கள் இபாதிய சாலிஹன் எரிசுஹா இபாதிய சாலிஹன் இன்னல் அர்துல் யுரிசமை, அதாவது இந்த பூமி வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்னுடைய நல்லடியார்கள் தான் இதனை அவர்கள் வராசத்தாக அனந்தரமாக பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி. எனவே இந்த பலஸ்தீனத்தை பொறுத்த வரையில இன்றைய இந்த யூதர்களுக்கு அதில் அதிகாரம் இருக்குன்னா அது மொத்தம் அதிகாரமே இல்லை. முதல்ல இன்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் என்று கேட்டால் இஸ்ரவேலர்களும் அல்ல, அது கலந்து தான் இருக்கிறார்கள். இரண்டாவது அப்படித்தான் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அல்லாஹுவுக்கு இணை வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா சொன்ன நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சுட்டிக்காட்டி அவருடைய தௌராத் வேதங்களில் கூட சொல்லப்பட்டக்கூடிய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி அவர்களுக்கு அந்த பூமிக்கு உரிமை கொண்டாட முடியும்? என் அன்புக்குரிய சகோதரர்களை தான் சுருக்கம் அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறுல இந்த ஆஷூரா தாசுவா இந்த தினங்கள் இரண்டு தினங்கள் ஏன் பின்னர் கொண்டாடப்படுகின்றன சொன்னால், அந்த தினங்களில் விசேஷமாக நோன்பு வைக்கப்படக்கூடிய காரணம் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழித்த அந்த தினம் முஹர்ரம் மாதம் 10வது தினமாகிய ஆஷூரா என்ற தினம். அந்த தினத்தினால் தான் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது. எனவே இது போன்ற நபிமார்களுடைய சரித்திரங்கள் விசேஷமாக கூடுதலாக உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த நபிமார்களுடைய வரலாற்றை நாங்கள் படித்து அதன் மூலமாக படிப்பினை பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா அனைவரையும் சேர்த்தருள்வானாக. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தில் 10வது தினமாகிய இந்த ஆஷூரா தினம் எங்களுடைய நாளை மறுதினம். இந்த தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை அங்கே ஷரஆக்கி மார்க்கமாக்கி இருக்கிறார்கள். இந்த நோன்பை பற்றி நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் இந்த நோன்பு முன்னைய வருடத்துடைய எல்லா சிறு பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய பரிகாரமாக மாறிவிடும் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷூராத்தின் நோன்பு தான் கடமையான நோன்பாக இருந்தது. புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸிலே ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்,
இன்றைய இந்த நோன்பு கடுமையான நோன்பாக இருந்த எந்த அளவுக்கு என்றால், இந்த நோன்பை நாங்கள் எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பிடிக்க வைப்போம். அவர்கள் மாலை வேலையா குளத்திலே பசியினால் அழக்கூடிய நேரத்தில் அவர்கள் சில விளையாட்டுப் பொருட்களை காண்பித்து அவர்கள் நாங்கள் பராக காட்டுவோம் என்பதாக வந்திருக்கின்றது. எனவே ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் கடமையான நோன்பாக இருந்து இந்த ஆஷூரா தினத்தினுடைய நோன்பு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நோன்பு. ஏன் பிடித்தார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தாலாவுக்கு அதாவது நன்றி செலுத்தும் முகமாக பிடித்தார்கள். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார், நாங்களும் இந்த நோன்பு இந்த தினத்தில் நோன்பு பிடிப்பதற்கு மிகவும் தகுதியுடையவர்களுடைய நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முக்கியமான நோன்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஆஷூரா முஹர்ரமாத்துடைய 10வது தினத்துடைய நோன்பு. சிறப்புகள் பல இருக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பு ஆரம்பத்திலே கடமையாக இருந்து எப்போ ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, அதற்கு பின்னால் இந்த நோன்பு சுன்னத்தான் நோன்பாக மாற்றப்பட்டு விட்டது. எனவே விரும்பியவர்கள் பிடிக்கலாம், அதுக்குரிய நன்மைகள் இருக்கின்றது, யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு நிலைமை இருக்கக்கூடிய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்து சொன்னால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நபி அவர்கள் வேதக்காரர்களுடன் இணைந்து சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் தான் இருந்தார். ஏன்னா அவர்கள் ஏதோ ஒரு அமைப்பில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அடிப்படையில் யகூதியர்கள் சேர்ந்து போக ஆரம்பித்தார்கள். காலம் புகச்சல்ல நபி அவர்கள் யகூதி நசாராக்களுக்கு மாத்தம் செலுத்தி தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்வதில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்படி பல விஷயங்களை மாற்றம் செய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் அங்கே நபி அவர்கள் ஆஷூராவுடைய அந்த நோன்பு ஒரு வருஷம் பிரிக்கின்றார்கள். அப்போ ஒரு சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தினத்தில் யகூதியரும் நோன்பு பிடிக்கின்றார்கள். அப்போ வளமையாக நீங்கள் யகூதி நசாராக்களுக்கு மாத்தம் செலுத்த முக்கியமாக கொண்ட நபி அவர்கள் அப்போ நபியிடத்தில் சொல்லினார்கள், சஹாபாக்கள் நபிக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றதுக்காக சுட்டி காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தினத்தில் யகூதியரும் நோன்பு பிடிக்கின்றார் என்று சொன்ன நேரத்தில் அப்பொழுது நபி அவர்கள் மாற்றம் செய்யணும் என்றதுக்காக சொன்னார்கள், அடுத்தவர்கள் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னால் 9வது தினத்தில் நான் நோன்பு பிடிப்பேன் என்பதாக. இப்போ இந்த 9ஆம் தினம் என்னத்துக்காக நோன்பு பிடிக்கிறேன்னு சொன்னால் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். ஏன்னா 10வது தினம் மட்டும் நோன்பு பிடித்தோம் என்றால் நாங்களும் யூதர்களும் அந்த நோன்பண்ட வணக்கத்தில் ஒன்றாகிடுவோம். அவர்களுக்கு மாற்றம் செய்யணும் என்றதுக்காக சொன்னார்கள், அடுத்தவர் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னால் 9வது தினத்திலும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன் சொல்லி. எனவே இங்கே முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்று சொன்னால், அதாவது நாங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அந்த மாற்றம் எவ்வாறு உருவாகும்? அதில் மிகச் சிறந்தது 9ம் 10ம். அதாவது இந்த வருடத்தில் நாளைய தினமும் நாளை மறுத்தினமும் சனி ஞாயிறு 2 தினங்களிலே இதுதான் ஆக மிகச் சிறந்தது. சரி, அப்படித்தான் யாருக்காவது நாளைய தினம் நோன்பு பிடிக்க முடியாவிட்டுன்னு சொன்னால் 10ம் 11ம் நோன்பு பிடிக்கலாம். ஏன்னா இங்கே முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் அதுக்கு சில ஒரு ஹதீஸும் வந்திருக்கின்றது, சில அஞ்சாச்சை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறான்னா பொதுவாக சும்யோமன் கபுலஹு ஓ யோமன் பஅதஹு என்ற ஒரு அறிவிப்பு வருகின்றது. அந்த ஆஷூராவுடைய தினத்துக்கு முன்னால் அல்லது ஒரு பின்னால் ஒரு தினத்தை பிடிங்கன்னு சொல்லி. நோக்கம் என்னது? யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அந்த மாற்றம் எப்படி உருவாகுமோ அதனை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களால் முடியுமாக இருந்தால் 9ம் 10ம் பிடிக்கணும், அதுதான் மிகச்சிறந்த ஏற்றமானது. முடியாவிட்டால் 10ம் 11ம் 3 தினங்களும் தொடர்ச்சியாக அப்படி பிடிப்பது என்பது ரொம்ப ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. 9ம் 10ம் அல்லது முடியாவிட்டால் 10ம் 11ம் முக்கியமாக 10வது தினத்தில் நாங்கள் பிடிக்கணும். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். இந்த ஆஷூரா தினம் பொதுவாக மக்களுக்கு மத்தியில் இந்த ஆஷூரா தினத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பது இந்த நோன்பு மட்டும்தான். ஆஷூரா நோன்பு என்ற நோன்பு அதுக்கு முன்னால் அது பின்னால் ஒரு நாள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி பிடிக்கக்கூடியது. எனவே இதுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடியது. ஆனால் இதே தினத்தில் சில தவறான சில நம்பிக்கைகள் இருக்கின்றன எங்கள் சமூகத்தில் பரவலாக. சொல்வார்கள், இந்த ஆஷூரா தினத்துடைய முக்கியத்துவத்தை சிறப்பித்து கூறுவதற்காக சொல்வார்கள், இந்த நாளிலே தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் வானம் என்று சொன்ன ஒரு மரத்தை தின்றார்கள், கனியை தின்ற சுவர்க்கத்தில். தௌபா கேட்டால் தௌபா கிடைக்கவில்லை. இந்த ஆஷூரா தினத்திலே தான் அல்லாஹ் தஆலா நபி ஆதமுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதாகவும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் அதாவது ஜூதி மலையிலே கரையொருங்கியதும் இந்த ஆஷூரா தினத்தில் என்பதாகவும், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்ததும் இந்த ஆஷூரா தினத்தில் என்பதாகவும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டதும் இந்த ஆஷூரா தினத்தில் என்பதாகவும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களுடைய அந்த கொலை அச்சுறுத்தலுக்கு அதிலிருந்து தப்பித்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டதும் இந்த ஆஷூரா தினத்தில் என்பதாகவும், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ கேட்டார்கள், எனக்கு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை தர வேண்டும் என்று அந்த ஆட்சி கொடுக்கப்பட்டதும் இந்த ஆஷூரா தினத்தில் என்பதாகவும், இப்படி ஒரு துஆ வேண்டியும் எழுதி வைத்திருப்பார்கள் அவங்களோட கிதாபுகளில் ஓதுவார். இந்த ஆஷூரா தினத்தில் ஆஷூரா துஆன்ற பேர் ஒரு துஆ இருக்கின்றது.
அந்த துவாவை ஓதுவார்கள். அந்த துவாவில் இதெல்லாம் வருகின்றது. இதில் எந்த ஒன்றுமே ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. எந்த ஒன்றுமே இங்கு ஆஷூரா தினத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்னன்னு சொன்னால், அதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு பிடித்தார்கள். எங்கிட்ட நபி அவங்க சொன்னாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவதற்கு யூதர்களை விட நாங்கள் தான் தகுதியானவர்கள், எனவே நாங்கள் தான் அந்த நோன்புக்கு மிச்ச தகுதியான சொல்லி அவர்களுக்கு மாற்றம் செய்யணும் என்றதுக்காக வேண்டி 9ஆம் தினத்தை சேர்த்து பிடிப்பேன் சொன்னார்கள். எனவே இது மட்டும்தான் அங்கே அந்த தினத்தில் நடந்த விஷயம், வேறு எந்த ஒன்றுமே நடக்கவில்லை. அடுத்ததாக இந்த ஆஷூராவுடைய 10ஆவது தினத்தை இன்னொரு பகுதியில் தொடர்படுத்துவார்கள். யாருன்னு சொன்னால், அது ஷியாக்களை பொறுத்தவரையில் கர்பலா நிகழ்வு, அதுவும் இந்த முஹர்ரம் 10ஆவது தினத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் ரெண்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் நடந்த சம்பவம். கர்பலா சம்பவம் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. சிலாக்கள் நினைத்து கொண்டு இந்த ஆஷூரா தினம் முக்கியத்துவம் பெறுவதற்கு இன்னொரு சிறப்பாக சொல்வார்கள், இது கர்பலாவுடைய தினம், ஹுசைன் ரலி அவர்கள் கொல்லப்பட்ட தினம். யாருமே அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் இது மார்க்கத்தோடு நேரடியாக தொடர்படக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல, இபாதத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம் அல்ல. நபியுடைய பேரப்புள்ளை கொல்லப்பட்ட கவலை தான், எல்லோருக்குமே கவலை. அநியாயமாக கொல்லப்பட்டால் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த ஆஷூரா தினத்துடன் அதனை தொடர்படுத்தக்கூடாது. ஆஷூரா தினத்துக்குரிய சிறப்பு நபி மூசா பாதுகாக்கப்பட்டதான் சிறப்பு. அதற்காக நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம். ஹுசைன் ரலி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட கொல்லப்பட்டதுக்காக வேண்டிய அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதரர் இந்த 2 தினங்கள் நோன்பை நாங்கள் பிடித்து அதன் மூலமாக அதற்காக அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.